இயேசுவில் பிரியமுள்ள நண்பர்களே, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வீட்டில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் குறிப்பா எல்லோருக்குள்ளும் இருக்கிற இது எதிர்மறை சிந்தனைகள் தான். பாசிட்டிவா யோசிக்க மாட்டோம், நேர்மறை சிந்தனையோடு பார்க்க மாட்டோம். அதுதான் நம்ம வாழ்வில் வருகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் பல வேளைகள் காரணமாக உள்ளிருந்து வருபவை நேர்மையானதாக தைரியமானதாக இருக்கிற பொழுது நாம் எதையுமே சந்திக்கலாம், எதுவுமே நமதாய் மாறும். எனவே அப்படி சந்திக்க முடியாத சூழ்நிலை எல்லாம் அறிக்கையிட்டு ஆராதனை கொடுக்கும். ஜெபம் உங்களுக்கு விடுதலை பெறுவதற்காக. பில்லி சூனிய கட்டுகள், பேய் பிசாசு தொல்லைகள் இருப்பதாக உணர்கிறீர்களா? யாரையும் நம்பி போக வேண்டாம். இதோ ஆராதனை, இதோ ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை பெறுகிறார். உங்கள் தேவைகளை எல்லாம், உங்கள் கட்டுகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து அப்பா நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே துதிக்கிறேன். ஆண்டவரே நீங்க விடுதலை தாங்க அப்பா. இயேசு கிறிஸ்துவே நீங்க வழிநடத்துங்க ராஜா. பிள்ளைகள் என்னவெல்லாம் கட்டுகளோடு இருக்கிறார். குறிப்பா கோடியற்பர் அந்தோணியாருடைய நாள் செவ்வாய்க்கிழமை என்றாலே அந்தோணியார் கோடி அற்புதங்களில் ஒரு அற்புதம் நமது வீடாய் மாறட்டும், வாழ்க்கையாய் மாறட்டும். அந்தோணியாரே எங்களுக்காய் ஜெபிங்கள் என்று இந்த ஆராதனை எங்களுக்காய் பரிந்து பேசுங்க, ஜெபிங்க அப்பா என்று இப்படி அந்தோணியாரிடம் ஜெபிப்போம். இயேசு அந்தோணியார் ஜெபத்துல நமக்கு விடுதலை, அந்தோணியார் ஜெபத்துல நம்ம கட்டுகள் நம்மிடமிருந்து விளங்க பெறுவதாக, கட்டுகளிலிருந்து நம்ம விடுதலை அடைவோமாக. வாழ்வியல் பிரச்சனைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ, வாழ்வியல் என்னவெல்லாம் சதித்துக் கொண்டிருக்கிறோம், ஒவ்வொன்றிலுமே ஆசீர்வாதத்தை அறுவடை செய்யக்கூடிய மகளாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காக இதோ ஆராதனை, இதோ ஆண்டவர், இதோ நற்கரணை ஆண்டவர் இதோ நம்மை தொடுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையான இறைக்கிருபையில அபிஷேகத்தை காண்பீர்கள் என்று வல்லமையை பார்ப்பீங்க, நல்லது நடக்கும். ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறார். கோடி அற்புத அந்தோணியா ஜெபத்துல விடுதலை. இன்றைக்கு இறை வார்த்தை தருகிறேன் பாருங்க. திருப்பாடல் 63:8 வார்த்தை, நான் உம்மை உறுதியாக பற்றிக் கொண்டேன். பாலைவனத்துல பாடப்படுகிற பாடல் தான் திருப்பாடல் 63. நீங்க முடிந்தால் திருப்பாடல் 63 இன்றைக்கு உறங்குவதற்கு முன்பாக எடுத்து பாடல். தேடுகிற பிள்ளைகள் பாடுகிற பாடல், பாலைவனத்திலே அவர்களுடைய அனுபவங்களை நினைத்து பாடிய பாடல் தான் பாடல். பாலைவன அனுபவமாக தாவீது அரசன் இந்த பாடலை எழுதுகிறார். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் எப்படி செபிக்க வேண்டும், எப்படி அவர் இருக பற்றிக் கொள்ள வேண்டும் என்று பாடுகிற பாடல். எனவே உம்மை உறுதியாக பற்றிக் கொண்டேன். ஆண்டவரை உறுதியா பற்றிக் கொள்ளணும், ஆண்டவரை உறுதியா பற்றிக் கொள்ளணும். எதை பற்றிக் கொள்கிறோமோ இல்லையோ, எது இருக்கிறதோ இல்லையோ, எது வேண்டுமோ வேண்டாமோ, ஜெபம் வேண்டும். நீங்க ஜெபத்துல இருக்கணும் நண்பர்களே, இல்லை என்றால் வேறு ஏதோ உங்களை பற்றிக் கொள்ளும். நான் வச்சுக்கோங்க, மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் ஆண்டவரை பற்றிக் கொள்ளவில்லை என்றால், ஆண்டவரை நீங்க பிடித்துக் கொள்ளலன்னா வேறு ஒன்று உங்களை பிடித்துக் கொள்ளும். அதிலிருந்து வெளிவர முடியாது. அதுதான் கட்டுகள். அதை நீங்க பில்லி சூனியம் சொல்லுங்க, பேய் பிசாசு தொல்லைங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்வேன் நீ ஆண்டவர்கிட்ட இல்ல. அதான் காரணம். ஆண்டவர்கிட்ட இருக்கிற பிள்ளைகளுக்கு அது எதுவுமே நடக்காது. அது இருக்குதா இல்லையா இந்த விவாதத்துக்கு நான் போல. ஆனால் எந்த தீவினைகளோ, எந்த எதிர்மறையோ, நீ ஆண்டவர் கூட இருக்கிற பொழுது உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப ஆண்டவர் பக்கத்துல நிக்கிறேன், என்னை யாரும் எதுவும் செய்து விட முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இருக்கிறார் என்ற தைரியம், ஆண்டவர் பாதுகாப்பார் என்ற ஆசீர்வாதம், நான் ஆண்டவரை முழுமையா இருக்கிறேன் என்ற விசுவாசம். அவரை பாலைவன அனுபவமாக எழுதப்படுகிறது. மக்கள் ஆண்டவரை பற்றிக் கொண்டார். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும் என்பதற்காக திருப்பாடல் 8வது வார்த்தை 63வது திருப்பாடல் 8வது வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளணும். சாதாரணமா இல்ல, உறுதியாய். அப்படின்னா நடத்துவார், நம்பணும். ஏன்னா விடுதலை காண்பேன், அவர் விடுவிக்க எனக்கு வழியை கொடுப்பார், பாதையை கொடுப்பார் என்பதை நம்பணும், என்பதை விசுவாசிக்கணும். அதுதான் உறுதியாய் பற்றிக் கொள்வது. தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. நான் உம்மை உறுதியாக பற்றிக் கொண்டேன், என் வலக்கை உன்னை இறுக பிடித்துள்ளது. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள். இந்த இறை வார்த்தையோடு பூர்த்திப்பார். என் வலக்கை இறுக பிடித்துக் கொள்கிறது. நம்ம எதுக்கு என்றாலும் வலக்கை தான் முன்னாடி வரும் இல்லைங்களா? நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், என்ன செய்தாலுமே நமக்கு எது ரொம்ப கான்பிடண்டா போல்டா, சில பேருக்கு இடது கை வரும், பலருக்கு இந்த வலக்கை தான் முன்னாடி வரும் இல்லைங்களா? அந்த எது முன்னாடி வருகிறதோ அது ஆண்டவர்ல இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, பிரேயர் முதன்மையா இருக்கணும், வாழ்க்கையில கடவுள் முதன்மையா இருக்கணும். எது இருக்கிறதோ இல்லையோ நீங்க கடவுள்கிட்ட முதன்மையா இருக்கு. நீங்க ஜெபிக்கிறது எல்லாரும் தெரியணும் அவசியமே இல்லை. கோயிலுக்கு போனதான் ஜெபமா? இல்ல, கோயிலுக்கு போக முடியலையா, உன் அறையில அமர்ந்து ஜெபி, அவன்கிட்ட கேளு. கையில ஜெபமால இருக்கு இல்லையா, தாய் மரியாதையோடு ஆண்டவர்கிட்ட முறையிடு.
பைபிள் இருக்கு இல்லைங்களா? பைபிள் எடுத்து வாசிங்க. இறை வாசிய வாசி வாசி நடுவில் நிறுத்தி நிறுத்தி செபிங்க. எந்த இறை வார்த்தை உங்களுக்கு தொட்டு இருக்கிறதோ, எந்த இறை வார்த்தை உங்களுக்கான வார்த்தையா இருக்கு, அந்த இடத்துல நிறுத்துங்க. நிறுத்திட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்பா, இந்த இறை வார்த்தையை நடந்தது போல எனக்கு நடக்கணும். ஆனா இந்த இறை வார்த்தை நீங்க சொன்னது என் வாழ்க்கையா மாறணும். கேளுங்க. இணைச்சட்ட புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வார்த்தையில வருவது போல திருப்படலை ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்ட நீங்கள் இன்றும் வாழ்வீர்கள். இணைச்சட்ட புத்தகம் பாலைவனத்துல அந்த ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற பொழுது அவங்க சொல்லப்படுகிறது, நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட பொழுது நீங்கள் வாழ்வீர்கள். அதே திருப்பாடல் 8 சொல்லுகிறது, நான் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டேன், என் வழக்கை அவர் இறுக பிடித்துள்ளது. நண்பர்களே, என்னவெல்லாம் பிசாசு தொல்லைகள், என்னவெல்லாம் கட்டுகள், என்னவெல்லாம் எதிர்மறைகள் எல்லாம் இருந்தது, நாம் நிம்மதியா இருக்க முடியாது. நம்ம ஒரு பணம் வந்தா கூட அது வீட்டுல தங்காது. நீங்க ஓடி ஓடி உழைச்சு பாருங்களேன், அது எப்படி போகுதுன்னே தெரியாது. ஏன்னா நீ ஆண்டவர் தேடி வரல, நீ பூசைக்கு வரல, நீ ஆராதனை இல்ல, நீ ஜெபமால செபிக்கல, நீ எதுவுமே பண்ணாம இருந்து எல்லாமே எனக்கு இருக்கணும்னு நினைச்சா எப்படி இருக்கும்? உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது தானே இந்த உலகத்திலே பிடித்து கொண்டிருக்கிறார்கள். நீ நிம்மதியா இருக்கக்கூடாது தானே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய தோல்வியில் தானே அவர்கள் இன்புற்று இருக்கிறார்கள். அப்போ நீ யார் நீ வாழணும்னு நினைக்கிறாரோ, யார் உனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று இருக்கிறாரோ அவரை நீ பிடிக்கலன்னா எப்படி? இதோ சுபம் பிடித்துக் கொள்வோம், கட்டுகள் நீங்கும். அப்பா நன்றி, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி. பிள்ளைகளுடைய பிசாசு தொல்லைகள், பில்லி சூனிய கட்டுகள், என்னவெல்லாம் மந்திரங்கள் வீட்டுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொன்று உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். ஓ கோடி அற்புத அந்தோணியாரே, எங்களுக்காக இந்த நேரத்தில் செபிப்பீராக. செபிக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரு விடுதலை காணப்பட்டு செபிங்கள் அப்பா. இதோ ஆண்டவர், இதோ இயேசுசாமி, இதோ கோடி அற்புத அந்தோணியா செபத்துல வல்லமையான ஆண்டவர் விடுதலை தருகிறார். என்ன சூழல் நீங்க விடுதலை வரணும், கமெண்ட்ல அனுப்புங்க. என் தனி ஜபத்துல ஏதுல இருந்த கட்டுகள் நீங்க விடுதலை அடையணுமோ கமெண்ட்ல அனுப்புங்க. ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறார். பிள்ளைகள் எனவெல்லாம் கமெண்ட்ல அனுப்பி கொண்டிருக்கிற ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிற ராஜா ஆண்டவரை நீங்க தொடுங்க அப்பா, நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை வல்லமை காண்பீர்கள், வல்லமையான நற்கருணை ஆண்ட பெயர்ல விடுதலை காண்பீர்கள். அப்பாவுக்கு மேல ஒரு நம்பிக்கை இல்லை, நீங்க தொடுகிறீர் என்ற விசுவாசத்துல வல்லமையான நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சாட்சியுமாய் வல்லமையாய் இருப்பீர்கள். God bless you. Take care. Have a nice day. ஒவ்வொரு நாளும் விடிய காலம் 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டு இருக்கிற யாருக்கெல்லாம் ஒரு நெகட்டிவான எனர்ஜியோடு இருக்கிறாங்க நீங்க நினைச்சுக்கோங்க. உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க சொந்தக்காரர்களா, நண்பர்களா இருக்கலாம், அவர்களுக்கு இந்த காணொலி அனுப்புங்க. இந்த காணொலி வல்லமையே அந்த தருகிற ஆசீர்வாதத்தை அவர்களை பெற்றுக்கொள்ளட்டும். உங்க தேவைகளை எல்லாம் கமெண்ட்ல அனுப்ப உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நல்லது நடக்கும். வல்லமையான இறைவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். மகிழ்ச்சியாய் இருங்கள். இந்த நாளும் இனிய நாளே. நன்றி இறை உறவுகளே.